பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகில் உண்டான மூமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவேற்றுமாகுக. அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரியதொரு கிருபை, அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நம் மீது செய்த மிக பெரியதொரு கிருபையாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், இன்று நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் ஆகிறது. யாரிடத்திலிருந்து சுதந்திரம் பெற்றதென்று சொன்னால், சுமார் 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி. ஆனால் அதற்கு முன்பாக இந்த இந்திய திருநாடு முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே இருந்தது. ஏறக்குறைய 800 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே இருந்தது. ஆனால் அன்றெல்லாம் முஸ்லீம்களிடத்தில் இருந்து இந்த இந்தியாவை நாம் சுதந்திரம் பெற செய்ய வேண்டும், முஸ்லீம்களிடத்தில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று யாருமே ரோட்டில் இறங்கி போராடவில்லை. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்மை பற்றி அவதூறுகள் நிறைய, முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி இவர்களெல்லாம் இந்த நாட்டிலே இல்லாதவர்கள், அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் இணையதளங்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் ஒரு சில நபர்களால் பரப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நாமெல்லாம் இந்த நாட்டுடைய மன்னர்கள். அது இந்திய அரசியல் சாசன சட்டமே அதுதான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த நாட்டுடைய மன்னர்கள். அப்போ நம்ம அரபு நாட்டில் இருந்து நாம் அந்த வாழ்க்கை, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறியை நாம் எடுத்துக்கொண்டோம். சுகி சிவம் அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு சில மனிதர்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காத காரணத்தினால், வெளியிலே நிற்க வைத்த காரணத்தினால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் என்று பேசினார். சுகி சிவம் நமக்கு தெரியும், ஆன்மீக பேச்சாளர், இந்து மதத்தில் மிகப்பெரிய ஒரு மதிக்கத்தக்க மனிதர். உண்மையை, இந்த தமிழ் பேசும் உலகத்திற்கு உண்மையை உலகமெங்கிலும் சொல்லக்கூடிய ஒரு உரக்க பேச்சாளர். அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் பல நேரங்களிலே உண்மையை பேசுவார். அது அவர்களுடைய ஆன்மீகம், அது அவர்களுடைய மத நம்பிக்கை. ஆனால் சில இடங்களிலே உண்மையை பேசக்கூடியவர். இப்போ பேசுகிற போது இந்த வீட்டிலிருந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்ததன் காரணமாக யார் அழைத்தார்களோ, யார் நம்பிக்கை ஊட்டினார்களோ, யார் சமமாக மதித்தார்களோ, யார் மனிதன் என்றே மதித்தார்களோ, நம்முடைய நாட்டிலே
நாய்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், நாய்களுக்கு போராடக்கூடிய மனிதர்கள் கூட மனிதர்களை அடித்து கொள்ளுகிற போது அல்லது பெண் மக்கள் கற்பழிக்கிற போது அவர்களுக்கு போராட வருவதற்கு யாருமே இல்லை. அவ்வளவு அவல நிலை. சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு நாய் மேலே நாம் அடித்தோன்னு சொன்னால் அதை கேட்பதற்கு கூட 4 மக்கள், கேட்பதற்கு கூட சங்கங்கள், கேட்பதற்கு கூட இயக்கங்களை வைத்து பெரிய அளவில் கேஸ் போடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலே அநியாயமாக கொல்லப்படுகின்ற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்திய குடிமகன் என்று வருகிற போது அவன் அநியாயமாக கொல்லப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு பெண்மணி அநியாயமாக கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் சரியான நீதி கிடைக்கவில்லை. மனிதர்களுக்கு, அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கூட மனிதர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தான் நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இதை பதிவு செய்ய வேண்டும். 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யும் போது எந்த ஒரு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை, எந்த ஒரு போராட்டங்களும் ஏற்படவில்லை. அப்படி என்று சொன்னால் என்ன காரணம்? இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அனைத்து மதத்தவர்களுக்கும் பொதுவான ஆட்சியாக இருந்தது, ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருந்தது. மதத்தை பின்பற்றுவது, அவரவர்களுடைய மார்க்கத்தையும் மதத்தையும் பின்பற்றுவதற்கு முழு உரிமை இந்த இஸ்லாமிய ஆட்சியிலே, அது பாபருடைய ஆட்சியாக இருக்கட்டும், அவுரங்கசீப்புடைய ஆட்சியாக இருக்கட்டும், அக்பருடைய ஆட்சியாக இருக்கட்டும், அலாவுதீன் கில்ஜியுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியிலையுமே இது போன்ற கிளர்ச்சி ஏற்படவில்லை. காரணம், எல்லாம் சமமானவர்களாக வாழ்ந்தார்கள், எல்லாம் உரிமைகளையும் பெற்றார்கள். போர்படை தளபதியாக இந்துக்களையே நியமித்தார் அவுரங்கசீப் மாமன்னர் அவர்கள். அப்போ எல்லாவற்றிலும் எல்லா சமூகத்தினரிலும் ஒரு ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால், சம உரிமை கிடைத்த காரணத்தினால் கிளர்ச்சி ஏற்படவில்லை. இன்று இதுவே நாம் முஸ்லீம்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு சான்றாக இருக்கும். அடுத்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி சுமார் 90 ஆண்டு காலம் வரைக்கும் ஆங்காங்கே இந்த ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. 1857ஆம் ஆண்டு தான் சிப்பாயினுடைய கிளர்ச்சியை ஃபஹது கான் என்று சொல்லக்கூடியவர் தோற்றுவிக்கிறார். அதற்கப்புறம்தான் இந்த சுதந்திர வேட்கையே உருவாகிறது. அன்புக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம அனைவரும் சேர்ந்து பெற்ற சுதந்திரம்தான். இந்த இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும், பகத்சிங்காக இருக்கட்டும், சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன செய்தார்கள்? இந்த சுதந்திரத்திற்காக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். பாரதியாரை எடுத்துக்கொண்டால் கவிதை வழியாக, யார் யார் எந்த வழியாக முடியுமோ அந்த ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதியார் பாடினார். பாசிட்டிவான எண்ணங்களின் வாயிலாக என்ன செய்யப்படுகிறது? எப்படியெல்லாம் இந்த நாட்டை நாம் சுதந்திரம் அடைந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்களுக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த இந்திய குடிமக்களிடத்தில் ஏற்பட்டது. அதில் முஸ்லீம்களுடைய பங்கு அளப்பெரியது. பேசிக்கொண்டே போகலாம். எவ்வளவு பேசினாலும் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய இரத்தங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே சிந்தப்பட்டு வாங்கப்பட்ட சுதந்திரம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுதந்திரத்திற்கு அப்புறம் ஏற்பட்ட பல சூழ்ச்சிகளின் காரணமாக, வெளிப்படையாக பேச முடியாது, சூழ்ச்சிகளின் காரணமாக நாம் கல்வியை இழந்திருக்கிறோம், நாம் அரசியல் அதிகாரத்தை இழந்திருக்கிறோம், நாம் நம்முடைய பணத்தை இழந்திருக்கிறோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களும் நாம தான்.
ஆங்கிலேயருடைய சட்டமன்றத்திலையும் இந்த சிப்பாய் கிளர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா, ஆங்கிலேயருடைய இராணுவத்திலே 90% இருந்தவர்கள் நாம் தான். ஆங்கிலேயர்கள் அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து இருந்தார்கள் இந்த முஸ்லீம்களுக்கு. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட பிஸ்னஸ் என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் உயர்ந்த தரத்திலே இருந்தார்கள். கல்வி என்று சொன்னால் அது உயர்ந்த தரத்திலே முஸ்லீம்கள் தான் இருந்தார்கள். அந்த சுதந்திரத்திற்கு முன்னால் உள்ள அந்த இந்தியாவிலே உள்ள முஸ்லீம்களுடைய வாழ்க்கையினுடைய முறையை பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியாவிலே பல கோடி சொத்துகளுக்கு அதிபதி முஸ்லீம்களாக தான் இருந்தார்கள். பல அரசாங்க பொறுப்புகளிலே முஸ்லீம்கள் இருந்தார்கள். கல்வி என்று சொன்னால் அது முஸ்லீம்களுடைய கையிலே தான் இருந்தது. அலிகார் பல்கலைக்கழகம், அதெல்லாம் நாம் நேரம் இருந்தால் பேசுவோம். அப்போ அந்த அளவிற்கு கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் ஒழுக்கத்திலேயும் எல்லாவற்றிலேயுமே சிறந்து விளங்கிய இந்த முஸ்லீம்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு சில சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. அந்த சூழ்ச்சியின் காரணமாக நாம் கல்வியிலே பின்தங்கினோம், நாம் பொருளாதாரத்திலே பின்தங்கினோம். இன்று எந்த அளவிற்கு என்று சொன்னால், சச்சார் கமிட்டி சொன்னதுக்கு பிறகுதான் தெரிகிறது, தலித் மக்களை விட ஆக பின்தங்கிய மக்கள் எல்லா பொருளாதாரத்திலும், கல்வியிலும், வேலை வாய்ப்பிலும், மேம்பாட்டிலும், அரசாங்க அதிகாரிகளிலும் இன்னும் ஒரு ஐஏஎஸ் கூட வரமாட்டாங்க. அந்த அளவிற்கு படிக்க வருவதற்கே இந்த சமூகம் ஏன் இப்படி போனாங்க? இதெல்லாம் ஒரு சில சூழ்ச்சிகள் காரணமாக அவர்கள் அந்த வீரத்தோடு போரிட்டவர்கள், வீரத்தோடு இருந்தவர்கள் ஏன் இப்படி போனார்கள் என்றால் சில சூழ்ச்சிகள் தான். அந்த சூழ்ச்சியில் அந்த வகைப்பட்டதன் காரணமாக தான் நாம் எல்லாம் கல்வி இழந்து இப்போ தான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய பெண்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள், நம்முடைய ஆண்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி என்ன சூழ்நிலை? இந்த சோஷியல் மீடியாக்களிலே முதல் முறையாக படிக்கக்கூடிய தலைமுறை நமக்கெல்லாம் வேதனையாக, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. முதல் முறையாக ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இதை உபயோகப்படுத்தக்கூடிய, அடுத்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நம்முடைய முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞிகள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இவ்வளவு நாள் பூட்டி வைத்திருந்தோம் அல்லவா, நம்முடைய கல்வி நம்முடைய ஜீனில் இருக்குது. 1400 ஆண்டுகள் கல்விக்கு இந்த உலகத்தில் கல்வி விதைத்தவர்கள் நாம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், முதலாவதாக இறக்கி அருளப்பட்ட இறைவசனமே நபியே நீங்கள் படியுங்க அப்படின்னு சொன்ன இறைவசனம்தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அதுவும் அந்த நுட்பமான இறைவசனம், சயின்ஸை சொல்லக்கூடிய இறைவசனம், மனித படைப்பை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய இறைவசனம். அந்த இறைவசனத்தை பற்றி உள்ள சயின்ஸையும் நுட்பத்தையும் நாம் அப்புறமா பார்ப்போம். இப்போ படின்னு உலகத்திற்கு படிக்க வேண்டும் என்று சொன்னதே நம்முடைய 1400 ஆண்டுகளாக, அதில் 1350 ஆண்டுகளாக ஜீனில் இருந்தது. இன்று வெளிவருகிற போது பாதை மாறி செல்லுகிறார்கள் நம்முடைய இளைஞர்களும் இளைஞர்களும். ஏன்னா அந்த ஜீனில் இருக்குது. ஆனால் எப்படி அதை இவ்வளோ நாள் பூட்டி வச்சுட்டாங்களே, படிப்பு கொடுக்கலையே, இவ்வளோ நாள் மூடி வச்சுட்டு நாம் திடீர்னு படிப்பை கொடுக்கும்போது அது பெற்றோர்களுக்குமே ஹேண்டில் பண்ண முடியல. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் ரூமில் என்ன செய்கிறாங்க, நான் ஆன்லைனில் படிக்கிறேன், தலைப்பு எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம்தான். ஆன்லைனில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் தான் இன்றைக்கி படிப்பு, ஏஐ டெக்னாலஜி தான். இது எந்த பெற்றோர்களுக்கு ஏஐன்னா என்ன தெரியும்? A1 பிரியாணி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், A1 அரிசி கடையே கேள்விப்பட்டிருப்போம். ஏஐன்னு வரும்போது இது என்ன நமக்கு தெரியும்? அப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஏஐயில் படிக்கிறோமா, நான் ஆன்லைனில் படிக்கிறோமா, இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை இப்படி பண்ணி கொடுக்கணும், எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன் ப்ராசஸிங்காக தான் இருக்குது. ஐடி ஃபீல்ட்லேருந்து சாதாரண இன்றைக்கி
ஒரு மேக்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, ஒரு 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, மேக்ஸு வந்து அபாகாஸில் மேக்ஸ் படிச்சுட்டு அந்த மேக்ஸை போட்டுட்டு என்கிட்ட வந்து செல்லை வாங்கி சார்ட் டிபியில் போட்டு பார்க்குறாப்புல இது ரைட்டானு. அப்போ ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து அஜத் இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். இப்போ ஆசிரியர்களை விட அட்வான்ஸாக ஒரு சின்ன பிள்ளை கூட என்ன செய்ய முடியும், தன்னுடைய கல்வி சரியானதா தப்பானதா என்று இந்த ஏஐ மூலமாக கண்டுகொள்ள முடிகிறது என்று சொன்னால் அதை பெற்றோர்களுக்கு அந்த நாலேஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம சமூகம் படிக்கலை. அப்போ இந்த பிள்ளைகள் தனி ரூம்புக்குள்ளே படிக்கட்டும், அவங்க நல்ல அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக அடையட்டும் சொல்லி தனி ரூம்புக்குள்ளே விட்டுடுறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு என்று சொன்னால் வருத்தமாக இருக்கிறது. நானும் சோஷியல் மீடியாக்களில் இருக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன். என்னென்ன நாளைக்கு இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜியை நான் பயன்படுத்துவேன். அது ஏஐயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த நாலேஜை வந்து நான் உடனே பயன்படுத்தக்கூடியவன் நான். அப்போ பார்த்தா முஸ்லீம் இளைஞர்களும் இளைஞிகளும் அது சோஷியல் மீடியாக்களில் அவங்க அடிக்கக்கூடிய அரட்டைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நாமெல்லாம் வாயில் பேச முடியாது. எங்கெங்கேயோ பாதை மாறி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்மிடத்தில் இருந்த கல்வி எங்கே போனது, நம்மிடத்தில் இருந்த பொருளாதாரம் எங்கே போனது, நம்முடைய நேரங்களை எல்லாம் சரியான முறையில் கல்வி ஒன்றுதான் நம்முடைய வளர்ச்சிக்கான காரணமாக இருக்கும். அதிகாரம் ஒன்றுதான் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும். ஏதோ நாம் ரோட்டில் இறங்கி போராட்ட களங்களிலே நாம் போராடினால் நம்முடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா, நம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? 1000 பேரை கூட்டிட்டோம், 10,000 பேரை கூட்டிட்டோம், ஆட்டு மந்தைகளாக தான் இருப்போம். ஒரு சிங்கம் வந்தது என்று சொன்னால், நான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதிகாரம் எந்த அளவிற்கு உயர்ந்தது என்று சொன்னால், நம்முடைய பணப்புழக்கத்தையே ஒரு பிரதமர் வந்து என்ன செய்கிறாரு, இன்னையிலேருந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறாரா இல்லையா? அப்போ நாட்டு மக்கள் எவ்வளோ இருக்கிறீங்க? 130 கோடி மக்கள். 130 கோடி மக்களும் அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படுறோமா இல்லையா? காரணம் என்ன? அதிகாரம். அதிகாரம் எப்படி வரும்? கல்வியின் மூலமாக மட்டும்தான் வரும். இது அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் என்பதை விட அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு IAS அதிகாரிகளும், IFS அதிகாரிகளும், ஒவ்வொரு IPS அதிகாரிகளும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருந்து சொன்னால் எஸ்பியும், அந்த கலெக்டரும், அதுக்கு கீழே உள்ள விஓ வரைக்கும் உள்ள மக்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். ஒரு EB டிபார்ட்மெண்ட் சொன்னால் அதில் உள்ள அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கப்பட்டு இங்கே வந்து ஒரு முறையான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அரசியல்வாதிகள் 5 வருடம்தான். அரசியல்வாதிகளுடைய வயது என்ன? 5 ஆண்டுகள் தான். 5 வருடத்துக்கு அப்புறம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் மாறி போகலாம் அல்லது இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு கரப்ஷன் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? அதிகாரிகள் தான். இப்போ அதிகாரிகளாக வர வேண்டும் என்று சொன்னால், மெரிட்டிலே பாஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால், அந்த குரூப் 1ல் இருந்து குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 வரைக்கும் அந்த TMTCயில் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த படிப்பில் கவனம் செலுத்தணும். படிப்பை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். நம்மிடத்தில் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வார்கள். இந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் இருக்கிறான்னு சொன்னால், அல்லது 2 டிஸ்ட்ரிக்கு அந்த டிஜியே ஏதோ சொல்லுவாங்க, எஸ்பிக்கு மேலே உள்ள போஸ்டிங் 2 பேர் அவங்க கையில் தான் இந்த டிஸ்ட்ரிக்கே இருக்கும். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே யாரும் வர முடியாது. எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் வர முடியாது. இது மாதிரியாக பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இது. அப்போ இந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், சாதாரண விவோவிலேருந்து என்னென்ன திறமைகள் இருக்குதோ நம்முடைய பிள்ளைகளை என்னென்ன திறமைகளால் வர முடியுமோ, ஒரு விவோ போஸ்டிங்க்கு வர முடியுமா? 10th படித்தாலே வர முடியும், எழுதுனா 12th படித்தாலே வர முடியும். அது மாதிரி எல்லாம் அந்த விவோவில் இருந்து நமக்கான ஒரு 3% நாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறோன்னு சொன்னால் ஆளுகள் இல்லை. போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, நம்ம ஆளே இல்லை. எல்லா துறைகளிலுமே
மூணு பேர் இல்லை, 100ல் 3 பேர் எந்த துறைகளுமே இல்லை. அந்த கோட்டை அப்படியே தேங்கி கிடக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்திற்கு வரக்கூடிய, சிறுபான்மையினருக்கு வரக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகைகள் எல்லாம் அரசுக்கு ரிட்டன் போகிறது. இதை எப்படி வழிமுறை அமைத்து கொடுப்பதற்கான ஆள்கள் நம்முடைய சமுதாயத்தில் இல்லை. அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சுதந்திரத்திற்கு முன்னாடியில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் முஸ்லீம்கள் கையில் தான் ஆட்சி இருந்தது, முஸ்லீம்கள் கையில் தான் கல்வி இருந்தது, முஸ்லீம்கள் கையில் தான் பொருளாதாரம் இருந்தது. ஒரு ரூல் போடணும்னு சொன்னால், அறிவியலை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், எல்லா கண்டுபிடிப்புகளும் முஸ்லீம்கள் கண்டுபிடித்தது. மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், அந்த அல்ஜீப்ரா சொல்லுவாங்கள்ல, அதை கூட ஒரு முஸ்லீம் கண்டுபிடித்தது தான். அப்போ இந்த 79 ஆண்டு காலம் நம்ம எங்கே போனோம்? அந்த டிஎன்ஏல இருந்த நம்முடைய அந்த கல்வி எங்கே போனது? அன்புக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறு சீரமைப்பு நம்முடைய சமுதாயத்தை பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் சமுதாய தலைவர்களாக இருக்கிறார்களோ, போராட்டங்களை கைவிட்டு எவ்வளவோ இயக்கங்கள் நாம் இருக்கிறோம், இயக்கங்களாக அல்லது அமைப்புகளாக பிரிஞ்சு இருக்கிறோம். கல்வி ஒன்றுதான், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வியை ஒழுக்கமுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். கல்வி எப்படி இருக்கணும்? ஒழுக்கமுள்ள கல்வியாக இருக்க வேண்டும், இஸ்லாம் காட்டக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் உண்மையான சுதந்திரத்தை அடைந்தோம். அப்படி நாம் ஒழுக்கமுள்ள கல்வியை கற்று அதிகாரத்தில் நாம் உட்காருகிற போது தான் இந்த திருநாட்டை, இந்திய திருநாட்டை உண்மையான சுதந்திர பாதையிலே அனைவருக்கும் சம உரிமை என்ற அந்த கோட்பாடுகளிலே பயணிக்க முடியும். ஆக இதையெல்லாம் நம்முடைய சமூக மக்கள் விளங்கி அதன்படி நாம் செயலாற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.